கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்ப லெந்து காலங்கள்ல இருக்கிறோம். லெந்து காலங்கள்னா, ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு 40 நாள் வந்து லெந்தின் காலங்களாக கொடுக்கப்பட்டு, அதில வந்து சுய வெறுப்பை வந்து நெறையா நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து கடைபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெறைய பேரு சினிமாஸ் போமாட்டாங்க, ஊர் சுத்த மாட்டாங்க இல்லையா? அதாவது நமக்கு லெஷர் டைம்ல நெறைய டைம் கிடைக்கும். அத வந்து தேவனுக்காக வேதத்தை தியானிக்கணும், அவர் வசனத்த தியானிக்கணும்னு சொல்லி பண்ணுவாங்க. எல்லா ஃப்ரைடேஸும் சர்ச்சஸ்க்கு போவாங்க. அதே மாரி பூ வைக்க மாட்டாங்க. புது காரியங்கள் அவங்க வீட்ல எதுவுமே செய்ய மாட்டாங்க. மேரேஜஸ் நடக்காது. சில பேர் ஷேவ் பண்ண மாட்டாங்க, முடி வெட்ட மாட்டாங்க. இந்த மாரி வந்து வெளியரங்கமாக இல்ல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்புறமான ஒரு சுய வெறுப்ப வந்து பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் வந்து தேவன் எதிர்பார்க்கிறார்ன்னா, தேவன் எதிர்பார்க்கிறது இல்ல. இல்ல புதிய ஏற்பாடு காலத்துல வந்து இது எதுவுமே வந்து தேவன் எதிர்பார்க்கல. புதிய ஏற்பாட்டு கால தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, நம்ம வந்து சுயத்த வெறுக்கணும். சுயம்னா என்னன்னா நம்ம மாம்சம். இயேசுப்பா அததான் சொல்லியிருப்பாங்க. லூக்கா 9:23 நீங்க வாசிச்சீங்கன்னா, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்பற்ற கடவுள். அதாவது சுயத்தை வெறுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சுயம் எங்கிருந்து வருதுன்னா, நம்ம இருதயத்திலிருந்து தான் வருது. இல்ல இருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு வசனம் இருக்கு. இதயத்துல என்னென்ன வரும்னு சொல்லி இயேசப்பா ஆல்ரெடி வந்து அவருடைய மலை பிரசங்கத்துல சொல்லியிருப்பாங்க. அதே மாரி மாம்சத்தின் கிரியைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6:19 இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இது எல்லாத்தையும் நம்ம வெறுக்கிறோமா? அதுதாங்க சுய வெறுப்பு. நம்ம இதெல்லாம் பண்ணாம, நான் வந்து கோபப்படுவேன், நான் சண்டை போடுவேன், எங்களுக்குள்ள டிவிஷன்ஸ் இருக்கு, நாங்க ஜாதி பார்ப்போம், நாங்க வந்து விக்கிரக ஆராதனை பண்ணுவோம். விக்கிரக ஆராதனைனா நான் வந்து பணத்துக்கு பின்னாடி நான் ஓடுவேன், நான் வந்து அசுத்தமானவைகளை செய்வேன், அசுத்தமானவைகளை பார்ப்பேன். அப்புறம் வந்து காம விகாரம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கும். ஆனா வந்து நான் வெளிய என்ன பண்ணுவேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன், நான் வந்து நல்ல காரியம் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருந்தோம்னா, தேவன் அதை எதிர்பார்க்கிறதே இல்லைங்க. அதுதாங்க வசனம் சொல்லுது. யோவேல் 2:13 நீங்க வாசிச்சீங்கன்னா, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இந்த கடவுள் என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாடுல காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்த செஞ்சுட்டாங்க. இல்லன்னா வந்து கடவுள் வந்து அவங்க பாவத்த உணர்த்துனாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே தங்கள் வஸ்திரங்கள கிழித்துட்டு, ரட்டுடுத்தி அவங்க வந்து உபவாசத்துல இருப்பாங்க. ஆனா வந்து தேவன் என்ன சொல்றாரு? இந்த புதிய ஏற்பாடு காலத்துல உங்க இருதயத்தை கிழிங்க. உங்க இருதயத்துல இருந்து தான் வந்து இந்த தேவையில்லாத காரியங்கள், மாம்சத்துக்குரிய கிரியைகள் எல்லாம் வருது. இதை நீங்க கிழித்து, உங்களுடைய பழைய மனுஷன வந்து கிழித்து போடுங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாரு? தேவன் வந்து